கேட்டாலும் சரி நீங்க சொல்லணும், டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். பிள்ளை எதுக்கு அஞ்ச கூடாது? நீ அங்க பாக்காத முகத்தை பாரு தம்பி, கருத்து புரியும். இந்த வந்துட்டார்ல சீதைய ராவணன் தூக்கிட்டு போயிட்டார். ராமர் போய் சண்டை போட்டு மீட்டி வந்துட்டாரு. சரி அப்ப பாரு, சரி பட்டாபிஷேகம் நடக்குது அயோத்தியில. பட்டாபிஷேகம் அவர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாரு. அப்ப எல்லாருக்கும் ஒரு உதவி செஞ்சாங்கல்ல. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிசு பொருள் கொடுத்தாரு. எல்லாருக்கும் பரிசு பொருட்கள் ஒவ்வொன்னா கொடுத்தாரு. கடைசியா வந்தது விபீஷணன். விபீஷணன் ராவனுக்கு தம்பி. ஆனா ராவணன் கூட தவறு இல்ல. ஆமா, ஆரம்பத்துல இருந்தே ராமர் கூட தான் இருந்திருக்காரு. கெட்ட கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு ராமர் கூட தான் இருந்தார். அதாவது கெட்ட வழியில நான் போக மாட்டேன், நல்ல வழியில மட்டும் தான் இருப்பேன். அப்ப எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாரு. ஆமா, இந்த விபீஷணனுக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா? என்ன கொடுத்தாரு? அவர் பூசைகளை வச்சு கும்பிடுற அந்த பெருமாள் படுத்தமானுக்கு எப்படி இருக்காரு. ஆமா, ரங்கநாதர் சிலையை கொண்டாந்து கொடுத்தாரு. ரங்கநாதர் சிலைய பத்திரமா வச்சுக்கோ. இந்தா, இப்படி கொண்டு போகும்போது எங்கனையாவது கீழே வச்சுட்டேன்னா திருப்பி எடுக்க முடியாது. எச்சரிக்கையா கொண்டு போ அப்படின்னு ராமரும் கொடுத்தாரு. ஆமா, விபீஷணன் வாங்கிட்டு வராரு. சரி, வரும்போது காவேரி ஆத்தங்கரையில வந்தா தண்ணித்தாவம் தாங்க முடியல விபீஷணனுக்கு. யாராவது கீழே வைக்க கூடாது, இருந்தா கொடுத்துருவோம். யாராச்சும் இருந்தா செத்த நேரம் பிடிக்க சொல்லாமே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க பையனை கூப்பிட்டு, தம்பிங்க வாடா, வா, நான் தண்ணி குடிச்சிட்டு வாரேன், கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன், கையில வாங்கி வச்சுக்கோ, மறந்தும் கீழே வச்சிடாதப்பா. இவன் இந்த பையன் சொல்றியா, 3 தடவை கூப்பிடுவேன். 3 தடவை தான் கூப்பிடுவேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டா கீழே வைக்க மாட்டேன், கீழே வச்சிருவேன். இல்ல நான் வந்துடுறேன். சரி அப்படின்ட்டு ஒரு அவசரமா போய் காத்துல இறங்கி உங்க கால் கழுவி தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. தண்ணி குடிக்கும் போது பையன் 3 வட்டம் கூப்பிடுறான். 3 தடவை கூப்பிடுறான். வரல, வச்சுட்டாரு, கீழே வச்சுட்டான். அந்த பையன் வச்சுட்டான். அப்ப இவர் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து கேட்டா, நான் தான் கீழே வைக்க கூடாதுன்னு சொல்லி தாண்டா கொடுத்தேன் அப்படின்னு அடிக்கிறது ஓடுறாரு. இந்த பையன் ஓடி இவர் பின்னால விரட்டுறாரு. சரி, அவன் ஓடுறான், இவர் பையன் விரட்டுறாரு. ஓடி அவன் ஒரு மலையில ஏறிட்டான். மலையில போய் மேல நின்னுக்கிட்டான். இவனும் விடல, பின்னாலேயே போறாரு. விபீஷணனும் போய் மேல போய் நின்னு இப்படி திரும்பி பார்த்தாரு. ஆமா, கொஞ்சம் மஞ்சள் கொட்டை பாட்டு கைய ஓங்குனாரு. அவரு பிள்ளையாரு. அவருதான் பிள்ளையார். சின்ன பையனா ஓடுனது வேற யாரும் இல்ல, அங்க இருக்கிற உச்சி பிள்ளையாரு. அப்ப அந்த ஸ்ரீரங்கத்துல வந்து சித்த விளையாட்டு காட்டுறதுக்கு சின்ன பையன் மாடு மேய்க்கிற பையனா வந்தாரு. அப்ப இப்படி ஓங்குன கையை ஆட்டோமேட்டிக்கா அவர் கொட்டிக்கிட்டார். இன்னைக்கு பாருங்க, பிள்ளையார் கோயிலுக்கு போனா இப்படி தலையில கொட்டிக்கிறோமா? நம்ம தான் கொட்டிக்கிறோம். அதுதான் காரணம். அப்ப சரி, அங்க வச்சுட்டு வந்துட்டாரு. ஆமா, சாமிய. அப்ப இவர் வந்து ஓடியாந்து பார்க்கையில திரும்பி எடுத்து பார்த்தாங்க, எடுக்க முடியல. அங்க இருந்த பெரிய ஆளுகள் எல்லாம் வந்தாங்க. அவருக்கு இங்க இருக்கணும்னு ஆசை இருக்கு. நீ வந்து எடுக்க வருமா? நீ வந்து எதுக்கு எடுக்கிற? நீங்க கொண்டு வந்தாலும் இனிமே இந்த ஆத்தங்கரையில சரி அந்த பெருமாள் இங்கே இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்துல பெருமாள் இங்க இருந்து அருள்வாளிக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால சரி அந்த ஸ்ரீரங்கத்திலேயே அந்த பெருமாள் நின்னுக்கிட்டாங்க. அங்கதான் இருக்காரு. அதனாலவே அந்த பெருமாளுக்கு தப்புன்னு தேங்காயை உடைச்சா தூக்கம் கலைஞ்சிருமா, தியானம் கலைஞ்சிருமா. தெரியாம யாராவது தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டாலும் அது பாரு கோயிலுக்கு பின்னால போய் உடைச்சு பூவா துருவி அந்த தேங்காய் பூவை கொண்டாந்ததே பெருமாளுக்கு நைவேத்தியம். தேங்காய் பூ தான் அபிஷேகம் நடக்குது. தேங்காய் உடைச்சு கும்பிடாத கோயிலு ஸ்ரீரங்கம். சரி, தம்பி கரெக்டா சொல்லிட்டாப்புல. ஆமா, ஆனாலும் தாய்மாரை நான் விட மாட்டேன். எதுக்கு? கும்மியடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இன்னும்மா இருக்கு தாய்மார்களே, சாமிக்கு சரி அபிஷேகமே பண்ணாத ஒரு கோயில் இருக்கு தெரியுமா? ஏன் முத்தமா, நம்ம ஊர் பிள்ளையார் கோயில பாரு, மார்கழி மாசம் மறந்துட்டா சாமி குளிர் தாங்க முடியாத அளவுக்கு சின்ன கோயில கூட 100 தடவை தண்ணி ஊத்துவாங்க. நீ என்ன கோயில்ல வந்து அபிஷேகம், அதுவும் பெரிய ஸ்தலம், அது பெரிய கோயில் தான். ஆனா அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அதாவது பால், பன்னீர், மஞ்சப்பால் இப்படி எதையுமே வச்சு அபிஷேகம் பண்ணாத கோயில். தம்பி சொல்லுங்க, தாய்மார் சொல்லிடுவாங்க அந்த வட்டம். தெரியலையா? சரி, பாட்டி சொல்றேன் கேட்டுக்கோ. தாய்மார்களே, இப்ப சொல்றத எப்பயும் மறக்க கூடாது, என்னைக்கும் மறக்காம வச்சிருக்கணும். சமயபுரம் மாரியம்மா கோயில். பேசாம இருக்கீங்க, ஒரு கையை தட்டக்கூடாது அந்த கிழவிக்கு. உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கே. ஏன் முத்தமா, அந்த கோயில்ல மட்டும் ஏன் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க? எப்பா ஒரு சிலை செய்யணும்ல,
ஐம்பொன்ல செய்வாங்க. ஐம்பொன்ல செய்யற சிலருக்கு இந்த மாதிரி பித்தாளைய தங்கத்துல கூட செய்வாங்க. கண்டிப்பா ஒரு கல்லுலனாலும் செய்வாங்க. இப்ப பாருங்க சிமெண்ட்ல கூட கட்டிடுறாங்க. ஆமா. ஆனா சபையோரம் மாறி மூலஸ்தானத்துல இருக்கவள ஆமா எதுல செஞ்சாங்க தெரியுமா? என்னதுல செஞ்சாங்க? வேப்ப மரத்தை அறுத்து அந்த ரொம்ப தூள் உழுது இல்ல, ஆமா அந்த ரொம்ப தூள்லதே அந்த ஆத்தால செஞ்சிருக்காங்க. அந்த சிலையை செஞ்சு வச்சிருக்காங்க. மேல பாலை ஊத்துனா தனி ஊத்துனா என்ன ஆகும்? இத்து போகும். இத்து போயிடும். அதனால கட்ட சேலையை மாத்துவாங்க, கழுத்துல ஓட்ட மாலையை மாத்துவாங்க. ஆமா. ஆத்தா வேலையில தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அங்க கோயில்ல அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அந்த மூலவரா இருக்கிற ஆத்தாளுக்கு அபிஷேகம் கிடையாது. ஆனா உச்சவரா அந்த தெருவை சுத்தி வரல ஐம்பொன்னு சொல்ல சப்பரத்துல அவங்ககிட்ட ஒரு சுத்தி வந்த உடனே வெளியே மண்டபத்துல வச்சு வேணுங்கிற அபிஷேகம் பண்ணி உள்ள கோயிலுக்குள்ள கொண்டு வருவாங்க. இப்படி எல்லாம் கேட்டா ஒரு மலைப்பாகல்ல என்ன தாய்மார்களுக்கு ஐயாமார்களுக்கு அண்ணமார்களுக்கு தம்பிமார்களுக்கு புரியுது மாதிரி பொட்டு வைக்க முடியாது. பொட்டு வைக்க முடியாது. ஒரு சாமிக்கு துணி கட்ட முடியாது. துணியை கட்ட முடியாது. ஒரு சாமி பேண்டா கொண்டி வருவாங்க.